பதஞ்சலி யோக சூத்திரம் சாதன பாதம் சூத்திரம் 30 அகிம்சா சத்யாஸ்தேக பிரம்மச்சரிய பரிகிரக யமம். யமம் என்பது மற்றவர்களை துன்புறுத்துவதிலிருந்தும் பொய் களவு பேராசை சிற்றின்ப வழிகளிலிருந்தும் தன்னை தடுத்து கொள்வதாகும். நம்முடைய எண்ணங்களும் சொற்களும் செயல்களும் துன்பத்தை உண்டு பண்ணாத வகையில் நாம் வாழ வேண்டும். இப்படி சொல்லலாம், எல்லோரிடத்தும் அன்பு செய்ய வேண்டும் என்று. நாம் மனித இனத்தின் சேவகனாய் நம்மை எண்ணிக்கொள்ள வேண்டும். தேவைப்படுகிற இடத்தில் உதவ தயாராக இருக்க வேண்டும். நம்முடைய சொற்களும் எண்ணங்களும் தூய்மையாய் உண்மையுடன் ஒத்துப்போவதாய் இருத்தல் அவசியம். வாக்கும் மனமும் ஒன்றாய் இருப்பதே உண்மையான ஆன்மீக உணர்வு. ஆன்மீக உணர்வு இறைத்தன்மை. அடுத்தவரை புண்படுத்தும்படியாய் கொடுமையான சொற்களை பேசக்கூடாது. உண்மையானாலும் பிறரை துன்புறுத்தும் வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம். அச்சந்தர்ப்பங்களில் மௌனமாய் இருந்து விடுவதே உத்தமம். சூத்திரத்தில் கூறப்படும் அகிம்சை எந்த உயிருக்கும் துன்பம் செய்யாமல் இருப்பதாகும். சத்தியம் உண்மையே பேசுவது. அஸ்தேயம் திருடாமல் இருப்பது. பிரம்மச்சரியம் பாலுணர்வையும் புலன்களையும் அடக்குதல். அபரிக்கிரகம் தேவைக்கு மேல் எதையும் ஏற்காதிருப்பது. இவை கேட்பதற்கு எளிது, நடைமுறையில் கடைபிடிப்பதுதான் சிரமம். ஏமங்கள் என்ற யோக வாசலில் நுழைய இவையே முதல் தகுதிகள். சூத்திரம் 32 சௌச சந்தோஷ தபக ஸ்வாத்யாயேஸ்வர பிரணிதானானி நியமாம். அக மற்றும் புற தூய்மை, திருப்தி, தவம், கற்றல், இறைவழிபாடு இவை நியமங்கள். உடலையும் மனதையும் சுத்தமாய் வைத்திருப்பதே தூய்மையாகும். தூய்மையை கடவுளுக்கு அடுத்த நிலை என்று சொல்வார்கள். தன்னை ஆத்மாவின் வசிப்பிடம் என்று எண்ணக்கூடியவன் இயல்பாகவே தன்னுடைய உடலையும் மனதையும் சுத்தமாய் வைத்து கொள்வான். புற தூய்மை முக்கியம், ஏனெனில் அது உளஞ்சார்ந்த விளைவுகளையும் ஏற்படுத்துவது. ஒரு நல்ல குளியல் போட்ட பிறகு சுறுசுறுப்பாக தெரிவது என்று சொல்வோம் தானே. உடம்பின் உள்ளிருக்கும் உறுப்புகளும் சுத்தப்படுத்தப்பட வேண்டியவைதான். முறையான உணவின் மூலம் அவற்றை சுத்தப்படுத்திக் கொள்வதோடு பலப்படுத்திக் கொள்வதும் முடியும். நம்முடைய வாசிப்பு, உரையாடல், மனதுக்கு நாம் போடுகிற தீனி இவற்றை நாம் ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும். இடைவிடாது எச்சரிக்கையோடு கவனிப்பதன் மூலம் மன தூய்மையை பராமரிக்க முடியும். தன்னுடைய சமநிலையை இழந்துவிட்டால் இதயம் எஜமானாயிருக்க முடியாது. ஜபதபங்கள், கர்மயோகம், தான தர்மங்கள் மூலம் ஆசை, அச்சம், சினம், அகந்தை போன்ற மன அழுக்குகளை அகற்றி மனதை சுத்தப்படுத்தி கொள்ளலாம். இதுவே சௌசம் எனப்படுவது. சந்தோஷம் பெற்றதில் திருப்தி அடைய வேண்டும். திருப்தியே மகிழ்ச்சி. தன்னுடைய மகிழ்ச்சிக்கும் துயரத்துக்கும் தன்னையன்றி வேறு யாரும் காரணமல்ல என்பதை உணர்ந்திருப்பது உலகத்துடன் விருப்பு வெறுப்பற்ற சமாதானத்துடன் இருக்க உதவும். தபஸ் உலகின் இருமைகளை விட்டொழித்து அயராமல் ஆடாமல் சகிப்பு தன்மையோடு இருத்தல். தவத்தில் இருப்பவருக்கு குளிரும் தெரியாது, வெப்பமும் தெரியாது, இரவும் தெரியாது, பகலும் தெரியாது. ஸ்வாத்யாயம் சித்தத்தில் ஏற்படும் எண்ண அலைகளை கவனித்து பார்ப்பதும் வேத சாஸ்திர நூல்களை தவறாமல் படித்து வருவதுமாகும். ஈஸ்வர பிரணிதானா எதை செய்தாலும் அதை இறைவனுக்கு அர்ப்பணித்தல் என்று உணர வேண்டும். ஓம் நமச்சிவாயம்.